அளவடை என்றால் என்ன? தமிழ் இலக்கணம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சத்த ஓசையை நீட்டுவது. இப்போ அ என்ற எழுத்துக்கு ஒரு மாத்திரை. மாத்திரை என்றால் அளவு என்று அர்த்தம். ஆ நெடில் வார்த்தைக்கு 2 மாத்திரை. ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அளவடை தேவை. எடுத்துக்காட்டுக்கு ரோட்டில் காய்கறி தள்ளிட்டு வராங்க காலையில். காய் 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 அப்படின்ட்டு போனான்னா வியாபாரம் நடக்காது. காய் காய்கறி கீரை அப்படின்னு சத்தம் போடணும். அப்போ தான் அடுத்த தெருவில் உள்ளவன் வந்து ஆஹா கீரை வந்திருக்குன்னு வாங்குவான். இவன் பாட்டில் கீரை கீரை கீரைன்னுட்டு போனான்னா வியாபாரம் நடக்காது. சில இடங்களிலே அந்த சத்த ஓசை தேவைப்படும். சங்கீதத்துலேயும் அப்படி தான். டிஆர் மகாலிங்க எழுப்பார், இல்லாததொன்றில்லை அப்படிம்பார். இல்லா நீ பாரு ஏன்னு கேட்குறீங்களா? இல்லை, அந்த சத்த ஓசையை நீட்டினால்தான் சங்கீதம் நிற்கும். புரியுங்களா? அதுக்காக தான் அளவடை போகிறது. அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்தப்பட்டு பொருட்டு அப்படிப்பார் பரிமளகர். ஏன் அந்த வழியினாரைன்னு போடுறாருன்னா அப்போதான் அந்த இடத்தின் பொருள் நிற்கும். ஒருத்தன் ஒழுக்கத்திலையும் தவறிட்டான், வழக்கிலையும் தவறிட்டான், அதை நிறுத்துறதுக்காக தான் தண்டனை கொடுக்கறது, விருப்பம் இல்லாமல். அதுக்காக தான் இந்த வார்த்தை அளவடைப்படுவார். தமிழ் இலக்கணம் இதெல்லாம் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கணம் நிறையா இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கும் தெரியாது. தெரிந்தவரை உங்களுக்கு கூறுகிறேன். சரிங்களா? இப்போ அளவடை என்றால் என்ன? தமிழ் இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது மாத்திரையின் அளவை கூட்டும். அது மாத்திரைன்னா கடையில் போய் மாத்திரை வாங்குறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் என்ன? தமிழ் பேர் மாத்திரை என்பது அளவு. அதுதான் மாத்திரை கொடுத்து இது 1 வேளை சாப்பிடுங்க 2 வேளை சாப்பிடுங்க பிரித்து கொடுக்குறானுங்க. நமக்கு அளவு கூட போயிடக்கூடாது. தமிழ் சொல் மாத்திரை என்பதற்கு அளவு என்று பெயர். சரிங்களா? அதுதான் அளவடை. அளவு அளவடைன்னா அந்த அளவை நீட்டுவது. புரியுங்களா? நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.